இந்த மார்வாடிகள் எல்லா ஊருக்கும் போறாங்க. வணிக நோக்கத்துக்காக அவங்க ஊர்ல இருந்து பிழைக்க முடியாம ராஜஸ்தான்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பல்வேறு போகும்போது அவங்க சங்கம் வச்சு பல இடங்கள்ல போறாங்க. பல இடங்கள்ல போகும்போது என்ன பண்றாங்க, இந்த மும்மொழி கொள்கையை அப்பதான் உருவாக்குறாங்க. வங்காளத்தில் கல்கத்தாவில் பெரும் செல்வாக்கு பெற்றவர்களா மார்வாடிகள் இருக்கிறாங்க, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க, இந்த மும்மொழி கொள்கைன்னு அறிவித்து பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க வங்காளத்தில். என்ன பள்ளிக்கூடம் திறந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? வங்காளத்தில் இருக்கும்போது வங்காளம் தானே, கல்கத்தாவில் வங்காளம் தானே முக்கியமான மொழி. வங்காளத்தை அவங்க படிக்கல. இங்கிலீஷ் கட்டாயம் மும்மொழியில் இருக்குது. அவங்க வைக்கிறது என்ன தெரியுங்களா, ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம். நீங்க மும்மொழி கொள்கையில தமிழ் இங்கிலீஷ்க்கு எந்த டேமேஜ் வராது. இங்கிலீஷ் அதில் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, கல்கத்தாவில் வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அது எல்லா ஊர்களையும் பரவுது. உள்ளூர கிராமப்புற ஒவ்வொரு ஊர்களையும் போய் வணிகம் செய்வதற்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மக்களை பார்க்கறது ரொம்ப அரிது. படிக்காத மக்கள் வட்டி கடை வைக்கிற ஊர்ல போக முடியாது. அப்ப என்ன பண்ணுன்னா, இந்திங்கிறது பெரும்பான்மையா ஓரளவுக்கு 3-4 ஸ்டேட்ல பேசுறதுனால, அவங்க இருக்கிற பகுதி சுத்தி இருக்கிற பகுதினால இந்தியை பிரதானமாக்கிக்கிட்டு நம்ம போய் தொழில் செய்வதற்கு வசதியா இருக்குங்கிற ஒரு பின்புலம் இந்தியை பிரதானப்படுத்துற எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவங்களோட தாய்மொழி பெருசாவே இருக்காது. அவங்க மொழி சீரழியறது பத்தி அவங்க வணிக நோக்கம் தான் முக்கியம். அதே போல் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மயமாக்கலில் வெகுஜன வடிவமாக இந்தி கட்டமைக்கப்படுது. அப்ப என்ன பண்ணுன்னா, டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்தியோட சமஸ்கிருதத்தையும் அடுத்து வருது. இதுல எப்படி அடுத்த கட்டமா யார் சேர்றாங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற இந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் அதை வியந்து